இந்த ஏசி ரிப்பேர் பண்ணணும். நண்பர்களே, அவுட்டோர் யூனிட் தெரியுதுங்களா? குருவி கட்டும் கூடு. நீ ஒரு வந்துச்சு. இப்ப எதை கணக்கு எங்க சொல்றது? எல்லாத்தையும் புரிய போட்டுவேன். -20°C ஏசி உருவாக்கி இருக்கும். ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நாம ஒரு டூர் பார்க்கணும். என்ன ப்ரோ, 2 மில்லியன் ஆபீஸ் டூர் ஆகிட்டா? நோ, என்னோட ரூம் டூர் பார்க்க போறேன். Oh really? Yes, ஆமா, இதுதான். இங்க தான் நான் தூங்குவேன். எல்லாமே இதுதான். This is the place. எல்லாரும் காமிக்காங்கல்ல, நானும் காமிக்கணும்ல. இதுதான் என்னோட வீடு. என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு? இங்க தான் தூங்கலாம்டா? கிடையாது, இங்க தான் தூங்குற நண்பர்களே. ஹவுஸ் நோ ஹவுஸ், ஆல் கோணி பைனா ஹவுஸ். இங்க பாருங்க, பிரபு வந்து பேண்ட போட்டு பேண்ட் வரைக்கும் தொங்குது. நான் வாங்கின சத்தியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? இப்ப எப்படி இருக்கா? எல்லாம் வந்து உட்காந்து ஷூட் எடுப்பாங்க, பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நைட் ஆனா நான் இங்க தூங்கிடுவேன். இதுதான் நண்பர்களே என் வாழ்க்கை. பாவண்டா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும்போது அப்பதான் வீட்டுல வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இங்க தூங்கிட்டு கழுத்தோய் வரும்னு சொல்லிட்டு 32,000 ரூபாய்க்கு வந்து லேட்டெக்ஸ் பெட் வாங்கி கொடுத்தாங்க. அது எங்க இருக்குன்னா அதுவும் இங்க இருப்பாங்க. அப்படியே கீழே போனாங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். நோ என்ட்ரி போட்டுருக்கா. தாப்பால் கிடையாது, தெரியுதுங்களா? அப்புறம் ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. This is the room. ஒரு நண்பர்களே, இதுதான் என்னோட பெட்டு. இங்க வருங்க, இது லேட்டெக்ஸ் பெட்டு. அமுக்கெல்லாம் ரொம்ப உள்ள போகாது, ஆனா பாடி ஹீட் வந்து தனிங்களா. ஜிம் போறோம் இல்லையா, பாடி ஹீட் ஆகிட்டு சொல்லிட்டு எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுல பெட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, அருமையா இருக்கா. ஆனா நான் இங்க தூங்கிடுறேன். ஆட பிக்காளிப்பல. ஏ பாருங்க, வேர்த்து போயிடுச்சா? என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. இது காரணம் யாருன்னா இதுதான். இது ஒரு ரோலாயமான என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. ஆன் பண்றேன், இதையும் ஆன் பண்றேன், இதையும் ஆன் பண்றேன். ஒரு சீன் வருதா, ஆனா ஒரு காத்து வராது. அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. அதாவது இது ஒரு ஆதி காலத்து ஏசி, அதனால ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏசி ரிப்பேர் பண்ண போறோம். பிரிச்சு பாத்தீங்க, ஆடி புடுங்க ஆடி. எஸ், we are definitely பிசி இருந்தாலும் சரி, ஏசி இருந்தாலும் சரி, மிக்ஸி இருந்தாலும் சரி, கிரைண்டர் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்மளே தான் ரிப்பேர் பண்ணுவோம். ரைட் ரிப்பேர் என் உரிமை. ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து இந்த ஏசியை வந்து இது வந்து கழட்டணும். ஏன்னா வந்து கழட்டினா உள்ள என்ன ஃபால்ட் நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபால்ட் தெரியும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து டிஃபால்ட்டாக கழட்ட வேண்டியது இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். முதல்ல அது கரண்ட் கனெக்ஷன் கொடுங்க, ஆல்ரெடி பிடிங்கி வச்சிருக்கீங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர்ல கனெக்ஷன் இருக்கு. என்ன பிடிக்கிட்டு வருது இல்ல, ரைட் நண்பர்களே, ஆல்ரெடி எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க போல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, இது வந்து இண்டோர் யூனிட். அப்படியே சுத்திட்டு போய் பின்னாடி வந்தா அவுட்டோர் யூனிட். சோ விண்டோ ஏசி பொறுத்தவரைக்கும் இண்டோர் அண்ட் அவுட்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுலயே தான் இருக்கும், மாத்தி இருக்காது. சோ ஈஸி இன்ஸ்டாலேஷன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பயங்கர மாடு கணக்கும் தூக்க முடியாது. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஓகே நண்பர்களே, இப்போ என்னன்னா முதல்ல இதை ரிமூவ் பண்ணணும். நண்பர்களே, அவுட்டோர் யூனிட் தெரியுதுங்களா? ஜிம் போனது வர்க்காது. முல்ல கீழ போட்றாதீங்க. புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? நண்பர்களே, யாராவது திருடர்கள் இருந்தீங்கன்னா இது வழியா நீங்க வரலாம். அவர் வீடியோ போட்டு அந்த திருட்டு போன காசோட அதிகமா காசு சம்பாதிச்சலாம். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஓகே, கிளம்பியாச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா குருவி கட்டியும் கூடு. நீ ஒரு இப்ப என்ன பண்ணலாம் வந்து முதல்ல வந்து இதை வந்து டைசெக்ட் பண்ணி உள்ள நல்லா இருக்குன்றத தெளிவா பார்க்கணும். ஓகே நண்பர்களே, இதை தூக்கி திரேஷ் ஹெல்ப் பண்ணுங்க. திரேஷ் வெயிட் அந்த அளவுக்குலாம் பெருசா இல்லை. அசால்ட்டா தூக்கம் இல்லை, வலிக்குது இருக்கு அந்த பயம். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட ஏசியை பிரிச்சு இங்க வச்சிருக்கோம். குருவி கட்டும் கூடு நீ ஒரு அப்படின்ற மாதிரி இதுல கோல் கட்டி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, காக்கா தான். காக்காவா குருவியான்னு தெரியல, யார வேணாலும் இருக்கலாம் சார். ஓகே நண்பர்களே, முதல்ல நம்ம ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்னன்னா ஸ்ப்ரே பாட்டில். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்க ஏரை நீங்க வெளியே ரிலீஸ் பண்ணும்போது பாட்டில் வந்து சில்லுன்னு பாத்துறீங்களா? அப்படியா? என்ன சரி, லைவ் ரியாக்ஷன். அந்த இது பியூட்டன் கேஸ் எடுத்துறாங்க பாருங்க நண்பர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா பியூட்டன் கேஸ் போய் இல்ல கம்ப்ரஸ் ஆயிருக்க லிக்விட வெளியே விடுறோமா? யாராவது வெங்கட் வாங்க, நீங்களா வாங்க, தொட்டு பாருங்க. சில்லுனா தான் வரும், கொஞ்சம் மைல்டு சில்லா இருக்கு. ஸோ கான்செப்ட் என்னன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஏரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சில்லுன் ஆகும். ஸோ அதுதான் ஏசியும் பண்ணுது. ஸோ ஏசில வந்து பார்த்தா முக்கியமா வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் இருக்கு நண்பர்களே. இதுதான் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட கேன்ல ஆல்ரெடி கேஸ் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஆனா ஏசில இந்த கம்ப்ரஸர் தான் அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்றதே. ஸோ கம்ப்ரஸ் ஆன உடனே கேஸ் ஹீட் ஆகும், ப்ரெஷர் பில்ட் ஆகும். இதுக்கப்புறமா அவுட்டோர் யூனிட்ல இந்த ஹீட்டை கம்மி பண்ணிட்டு
பேலன்ஸ் இருக்கிற கேஸை இண்டோர் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு அங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வ் இருக்கும். அதுதான் நம்ம கேன்ல இருக்கிற கேப். அடிச்ச உடனே கேஸ் வெளியே வருதுங்களா, அந்த மாதிரி வந்து வெளியே வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற கேஸ் கூல் ஆகும். அண்ட் கூல் ஆகிற அந்த கூலிங்கை யூஸ் பண்ணி நம்ம ரூம்குள்ள இருக்க ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிடும். இதுதான் சிம்பிளான ஏசியோட தியரி. புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவு சொல்லிட்டீங்க, அப்பயே இந்த ஓடல. அதான் தெரியாது. நண்பர்களே, ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், ஆனா இந்த ஏசி ஓட மாட்டேன்னு தெரியல. ஆனா நான் வந்து வடக்கு நண்பர்கிட்ட கேட்டு பார்த்தேன். இது வந்து ஓவர் டஸ்ட்லாம் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபேன் எல்லாம் சுத்தாது, நின்று ஸ்டக் ஆயிடும். அதனால வந்து கிளீன் பண்ணிட்டு போட்டு பாருங்க ஓட அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் கிளீன் பண்ணுவோம். ஓகே, நண்பர்களே, காத்தோட பவர் இவ்வளவுதான். இதுல இவ்வளவு கிளீன் பண்ண முடிஞ்சது. தினேஷ் காட்டுக்குது. இதுக்கு மேல அந்த காற்றின் சக்தி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீரின் சக்தியை காட்ட போறோம். சூடா செலவந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC Factory. உங்களுக்கு இந்த மாதிரி பிசியை பில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா A2DPCFactory.com போயிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்படின்னா டேரக்டா நம்பர் கால் அடிங்க. எங்களோட கன்சல்டன்ட்ஸ் உங்களோட கொரி என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷன் அந்த பிசி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் 20% பே பண்ணா மட்டும் போதும், உங்க வீட்டுக்கு பிசி வந்து சேர்ந்துரும். இனிமேல் நீங்க கஷ்டப்பட்டு ரோட்ல அலைஞ்சி வெயில்ல போயிட்டு பிசியை கஷ்டப்பட்டு பில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால்ல உங்களோட பிசி பில் முடிஞ்சிரும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கால் பண்ணுங்க, உங்க பிசியை வீட்டுக்கு டெலிவரி வாங்கிக்கோங்க. நீரின் சக்தியை காட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஓபன் பண்ணாதான் அந்த பின்ஸை ஓபன் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கழட்டி ஓர வச்சிடலாம். இந்த கனெக்ட் ஆயிருக்கு வயர். இதே பிடிக்கலாம். இங்க பாருங்க கைஸ், இவ்வளவுதான் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் இதுக்குமா, ஓ இங்க பாருங்க டெக்னாலஜியா, ஒரே ஒரு மோட்டர் வச்சு ரெண்டுத்தையும் முடிச்சிட்டான். அவ்வளவுக்கு கிரைண்டரா வந்துச்சு. சாமையா இங்க பாருங்க. என்ன வெங்கட் லாரி போதா? அவர் லாரி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு? ஓகே வாங்க, இப்ப தூக்கம் தினேஷ் இங்க பாருங்க. அவ்வளவுதான். இப்ப தண்ணி நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கலாம். நல்லா ஃபோர்ஸ் அடிங்க. வாங்க கைஸ், இப்ப வந்து தண்ணி வச்சு அடிக்க போறோம். ஐயோ நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எய்மிங் பண்றோம், ஜஸ்ட் மிஸ். வாங்க வாங்க, ஏசி எடுங்க. தினேஷ் ஏசி எடுத்து கீழே வைங்க. அதே மாதிரி எய்மிங் பண்றோம், அடிங்க. ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. நீ என்ன சுடவரியா இல்லையா? தூக்கு பாசப்பச்சான். ஓகே, இப்போ உள்ள மாதிரி இன்டர்னல் க்ளீன் பண்ணலாம். ஒண்ணு கால இனிஷியல் எழுத முடியுமா? சிறப்பான ஆள் நீ. சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வாஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச உடனே எடுத்து மாட்டி ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். சில நேரங்கள் கழித்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம ஸ்டூடியோல எடுத்து போய் அசெம்பிள் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுது. எங்கடா போறோம்? இங்க போறோம். வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய மண்டை சைஸ்ல இருக்கிற ஏசி தூக்கிட்டு வரணும். அதுக்கு வந்து கண்டக்டர் ஹெல்ப் தேவை. அது கூட வாங்க. என்ன பண்றீங்க? பாத்தீங்களா? ஃபோன் மட்டும் கண்டிருக்கீங்க. கரெக்ட்டா கட்டுட்டா? சும்மா வந்துருங்க. பாருங்க, சும்மா நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அவன் கிடக்குறான். கை நண்பர்களே, இப்போ வந்து ஏசி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி திருப்பி வந்து போட்டு வந்து மூடிடணும். ஏன்னா போட்டு மூடிட்டு பிசி வந்து பிசியில் பிசி ரிப்பேர் பண்ணி பிசி வருது. ஏசி ஓடுதான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இண்டோர் யூனிட்டுக்கான கவர் இங்கே போடுறோம். போட்டாச்சு பார்த்தீங்களா, ஓவர். இப்போ அடுத்து வந்து மோட்டரு. ஓகே நண்பர்களே, இதுதான் மோட்டர் உள்ள வைக்க போகிறோம். இப்போ ஸ்க்ரூஸ் போட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்டு, இதை தூக்கி போட வேண்டியதான். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டவ். ஓகே டன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் போட வேண்டியதான். அசம்பிள் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு பயம் இருக்கு. என்னன்னா வந்து வெடிச்சிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நான் வந்து இது டேரக்டாக கனெக்ட் பண்ணி இது 6 ஆம்பில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா சொல்லி பார்ப்போமா.
என்ன எதுவுமே ஆகல? ஆகுது ஆன் ஆயிடுச்சு நண்பர்களே. ஏசி ஆன் ஆயிடுச்சு, ஆனால் கம்ப்ரஸர் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஒரே அப்போ வெயிட் பண்ணுமா? சோல்ஜர்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வெங்கட் கை விட்டு சுத்துங்க. அப்படி அப்படி இப்படி ரப்பர்ல கை வைங்க. ஆஹா சுத்தல ஒன்னால விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மேட்டர்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நான் சொன்னேன்ல லேட்டா ஆச்சுனா இத நடக்குது. இதத்தானே படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க? ரைட் நண்பர்களே, கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. அப்போ ஃபேன் சுத்தமாக ஆனே ஆகலை. நான் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸை மட்டும் தனியாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீண்ட தேடலுக்கு பிறகு நண்பர்களே, நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன மேட்டர்னா வந்து இங்கே வாங்க, இதுதான் பெட்டி. என்ன பெட்டினா வந்து எலக்ட்ரானிக்ஸ் பெட்டி. இதில் இது மட்டும் தான் எலக்ட்ரானிக்ஸ், வேறு எதுவும் கிடையாது. வந்துருச்சு, என்ன வந்துருச்சு அப்படியே. ஸோ இதில் மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஃபேன் வந்து ஓடல அப்படின்னா வந்து அதில் வந்து கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்குமோ, அதே மாதிரி வந்து ஏசிலையும் கெப்பாசிட்டர் இருக்குன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா ஃபேனில் எப்படி கெப்பாசிட்டர் பார்த்தோம் அது இதுலேயே மாற்றி பார்த்தா நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இதில் இருக்க கெப்பாசிட்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அந்த தெரிஞ்ச மண்டை சைஸ் இருக்குங்களா, இதான் அந்த கெப்பாசிட்டர். ஓப்பன் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓபன் பண்ணியாச்சு போ. இது நண்பர்களே, இதான் கெப்பாசிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டூயல் கெப்பாசிட்டர் நண்பர்களே. மோட்டருக்கும் இதான் கெப்பாசிட்டர், அப்புறம் கம்ப்ரஸர் இருக்குல்ல அதுக்குள்ளேயே மோட்டர் தான் இருக்கும், அதுக்கும் இதே கெப்பாசிட்டர். ஸோ 2 கெப்பாசிட்டர் ஒரே கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டெர்மினல் இருக்கு. இது வந்து கருப்பு, இது பிங்க், இது பச்சை. ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா இது 2 கெப்பாசிட்டரும் ஒர்க் ஆகுது இல்லையா செக் பண்ணும். ஸோ இப்போ வந்து முதல்ல என்ன பண்ணலாம், இந்த குட்டி கெப்பாசிட்டர் இருக்கா செக் பண்ணலாமா? இதுங்களா 2 நானோஃபேரட் காமிச்சிதுங்களா? இப்போ அந்த மாதிரி வந்து இதில் காட்டணும், மண்டையில் வந்து இதை சொருகணும். சொருவிட்டா வேறு ஒன்றுமே காட்ட பாருங்க. அப்படின்னா வந்து கெப்பாசிட்டர் போயிடுச்சு அர்த்தம் இருக்குல்ல. பை தியரி எனக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம் வெங்கட், ஒரு சுரவழி கிளம்பி எதுன்னு கிளம்ப வேண்டியதான். அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து ரிப்பேர் ஆன இந்த கெப்பாசிட்டரை வாங்கிட்டு வர போகிறோம். ஸோ அதான் இப்போ வந்து கிளம்பிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? இப்ப பாரியா இந்த கெப்பாசிட்டர் இருக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. டேக் இட் பிரதர். 36 + 2 கொடுத்துருக்கீங்க. 2.5 இருக்கா இதுலயே? நம்பர் இல்ல. ஓகே வாங்கிக்கலாம். ஆயிடுச்சுனா ஓகே நண்பர்களே, 2.5 அங்கே வந்து 2 தான் கிடச்சிருக்கு. பட் இதில் ஏசி ஓட இருக்குது, அவ்வளோதான் மேட்டர், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கெப்பாசிட்டி இதில் 2 இருக்குது, ஆனால் 2.5 வேணும். 36 + 2.5 250. நண்பர்களே, நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ ஸ்டூடியோவில் போய் செட்டப் பண்ணி ஒர்க் ஆகுது செக் பண்ணலாம். ஓகே, சில நேரங்கள் கழித்து நண்பர்களே நம்மளோட இது வந்துருச்சு. ஆனால் இந்த வெங்கட் தான் வந்து டைம் ஆச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டபடி இப்போ இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து 36 + 2 இன்னொரு கடையில் வந்து 35 + 2.5 கொடுத்துருக்காங்க. இப்போ எதை போடுறதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஆகாத முதல்ல செக் பண்ணுவோம். ரைட் நண்பர்களே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனுக்கு 2.5, இது கம்ப்ரஸருக்கு 35. ஸோ இப்போ வந்து முதல்ல ஃபேன் செக் பண்ணுவோம். 2.52 வருதுங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ கம்ப்ரஸர் 35.2. இப்போ அடுத்து இது. ஸோ ஃபேன் இது 2 தான் இருக்குது. இதில் வந்து 36. ரைட், இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணலாம். தெரியல எதை யூஸ் பண்ணுறது தெரியலையே. What is wrong with you man? ஃபேனோட கம்ப்ரஸர் தான் முக்கியம் நண்பர்களே. நம்ம கம்ப்ரஸரை காப்பாற்றிடலாம். ஏசி வரும். ஆமா அதுவா கிளிக்குது. ஓகே மாத்தோமா? ஆமா இப்போ எதை கணக்கில் எங்கே சொல்றது எல்லாத்தையும் புரிய போட்டுமே. இப்போ இந்த 3ல் எது கம்ப்ரஸர்? கன்ஃபியூஸாக இருக்கு. இந்த வெங்கட் கிட்ட கேட்போம். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வெங்கட் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு நண்பர்களே. ஸோ கம்ப்ரஸர்லேருந்து வரதை எடுத்துகிட்டு வந்து கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணணும். ஃபேன்லேருந்து ப்ரௌன் கலர் வருது. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் காமனில் கனெக்ட் பண்ணிடணும். நான் பார்த்துங்க நண்பர்களே கரெக்டாக இருக்கானு. நாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை, நீ தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. சூப்பர் கரெக்டாக இருக்கு. மாற்றி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வெடிச்சிடும். அதுக்கு தான் வாங்க 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 தினேஷ். இன்னைக்கு பாருங்க ஒன்று வெடிக்குது இல்லைன்னா துடிக்குது. எதுவும் பேசுறது அதுக்கு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கைஸ் போட்டாச்சு, வாங்க நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணுவோம். வாங்க எடுத்துறாங்க தினேஷ் அந்த இது 16 ஆம்ப். இந்தா பிடிச்சுக்க.
போட்டுலாமா? இப்பெல்லாம் போடாதீங்க bro. எதுவும் நடக்கல. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஏய் வருது. ஏய் ஓடுது. ஏய் bro இன்னும் போட்ட உடனே கூலிங் ஆகுது. தினேஷ் முன்னாடி ஓடவே இல்ல. தானே ஓடுது. ஃபேன் ஓடல. இப்போ ஓடுது கூலிங் வருது. கண்ணல தான் ஏதாச்சு. கண் சரி விடுங்க. அழ ஒண்ணு வேணாம். ஓகே. நீங்க ஆனந்த கடிதம் தேடணும் நீங்க இந்த bro எவ்வளவு பழைய ஏசி நம்ம ஓட வச்சிருக்கோம். நண்பர்களே மாஸ் பண்ணிட்டோம் வேற மாதிரி. கூட்டம் ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? இங்க இருங்க பிரபு. ஐயோ தினேஷ் பயங்கரமா கூலிங் காத்து வருது. இங்க வாங்க. ஆக்சுவலி இவங்க கம்ப்ரஸர் ஆனே இல்ல. இப்ப ஆனே இருக்கு. உள்ள ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு இல்ல ஓ ரூம் டெம்பரேச்சர் 24 இருக்கு. 24ஆ? இங்க பாருங்க. 9 மைனஸ்ல போக நினைக்கிறேன். இங்க பாருங்க ஏசியோட டெம்பரேச்சர் -2 டிகிரி செல்சியஸ். 16 17 தினேஷ் நம்ம கூலிங் வாட்டர் வாஷ் பண்ணதுல வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இல்ல bro அது வந்து ஒரு மைனஸ்ல இருந்தா தான் ரூம் வந்து கிச்சன் கரெக்ட் 20 we made it guys, we made it. -20 டிகிரி செல்சியஸ்ல ஏசி உருவாக்கி இருக்கும். அடினே இருப்ப. சிமுக்கலக்கா. சோ இப்போ புரிஞ்சுங்க ரைட் ரிப்பேரோட மகிமையை. தன் கையே தனக்கு புதி நண்பர்களே. இத நாங்க ஏசி காரங்க கிட்ட கேட்டா நான் சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த ஏசி 3000 ரூபாய் எடுத்துப்போம். செலவு 6000 ரூபாய் பண்ண போறாங்க. எவ்வளவு செலவாச்சு? 250 ரூபாய். புரிஞ்சுங்க ரைட் ரிப்பேர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ உங்களோட ஏசி நீங்க ரிப்பேர் பண்ணா இத ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா வந்து பார்த்து பண்ணுங்க. ஏதாவது கை ஆச்சு அப்படி ஏன் பேர் சொல்றது? அலாட்டா இருக்கியா நீ? ப்ரோ என்ன ப்ரோ ஏசி மெக்கானிக் கேட்டுன்னா ஆசையாக தான் இருக்கு சொல்றதுக்கு. பட் என்ன மேட்டர்னா நடுவில் வந்து கீழே டவுட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் லோக்கல்ல இருந்த நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஏசி மெக்கானிக் அவர்கிட்ட கேட்டோம். அவர் ஜெனரஸா வந்து காசு கூட வாங்காம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் எது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து சரியா ஆயிடுச்சு. ஸோ அவர் டீடைல்ஸ் கீழே கொடுக்குறேன். அவர் சென்னையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிப்பேர் பண்ணி தராரு. உங்களுக்கு ரிப்பேர் பண்ணு கேட்டா அவருக்கு வந்து பிசினஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடணும், இந்த மாதிரி நீ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக்கை போட்டு 30,000 லைக்ஸ் வந்தால் அடுத்த ஏசி ரிப்பேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.